லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சிவகாசி சிவானந்த நகர் தெருவில் வசித்து வந்தவர் MA பட்டதாரியான பவித்ரா. இவர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் பவித்ரா டியூஷனும் நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் முருகன் காலனியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் ஒருவன் பவித்ரா நடத்தி வரும் டியூஷனில் சேர்ந்துள்ளார். பின்னர் இருவருக்கும் தகாத உறவாக மாறியதாக கூறப்படுகிறது. படிப்பை கைவிட்ட மாணவன் கூலி வேலைக்கு சென்று வருவதாகவும், ஆசிரியை பவித்ரா பள்ளி வேலையை விட்டுவிட்டு டியூஷன் மட்டும் நடத்தி வந்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி பவித்ரா மாணவனை கோவைக்கு கடத்தி சென்று தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மாணவனின் பெற்றோர் மகனை காணவில்லை என போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் இருவரையும் தேடி பிடித்து மாணவனை குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் அறிவுரை கூறியும் பவித்ராவை போக்சோ வழக்கில் கைதும் செய்துள்ளனர். பின்னர் கைது செய்யப்பட்ட பவித்ரா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.